நான் இன்றைக்கி காட்ட போகிறது வந்து சிக்கன் பிரியாணி. என்கிட்ட வந்து 2-3 பேர் கேட்டாங்க ரெசிபி. பட் என்னுடைய ஓன் ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன். சரியா? இது எக்ஸாக்ட்லி பிரியாணி இல்லை, பிரியாணிக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. பட் என்னுடைய ஈஸி வே அண்டு அதாவது நான் என்னுடைய ஓனாக செய்கிற ஒரு ரெசிபி தான் இந்த பிரியாணி. சரியா? ஸோ காமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவிடாதீங்க யாரும், இப்படி இல்லை பிரியாணின்னு. அதான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து என்னுடைய ஓன் பிரியாணி செய்ய போகிறேன் சிக்கன் காலில். ஸோ இதை வந்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ சரி, உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் காலை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து நான் பேஸ்ட் முறையில் அரைக்கல, நான் வந்து என் உரலை நான் இடித்தது. சரியா? பிறகு தக்காளி வச்சுருக்கிறேன், 3 தக்காளி. ஸோ வெங்காயம் 1, கொத்தமல்லியும் புதினாவும் இதில் இருக்குது, சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 4 வச்சுருக்கிறேன். அளவுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? நீங்கள் உங்களோட வீட்டாக்கட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிசி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து மசாலா. ஸோ இது வந்து எல்லாமே இதில் கலந்து வச்சுருக்கேன். என்னுடைய ஓன் மசாலா. இதை வந்து என்ன செஞ்சேன்னா வறுத்து போட்டு பவுடராக்கி வச்சுருக்கேன். ஸோ வேலையாக உரப்புக்காக தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். பிறகு வந்து பே லீஃப் எடுத்திருக்கேன், சாதிப்பூ எடுத்திருக்கிறேன். சரியா? காட்டுறேன், இப்போ பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நெய் விட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் தக்காளியும் வதக்கிட்டு, அதுக்கு பிறகு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு, கோழி காலை அதோடு ஆட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தயிர் 1.5 கப்பு அதை விட்டு, அதுக்கு பிறகு மசாலா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மூடி விட்டதுக்கு பிறகு நீங்கள் 50% அவிச்ச அந்த அரிசியும் அதோடு போட்டு, அதுக்கு பிறகு டம் முறையில் கீழே வந்து நான் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கிறேன். சரியா? சட்டி வச்சு லோ ஃப்ளேமில் விட்டேன். மிச்சம் லோவும் இல்லை, ஒரு 5 மாதிரி தான். சரியா? ஸோ கொஞ்சம் லேசாக புரட்டி பார்த்தேன், வந்து இறைச்சி அவிஞ்சிட்டான்னு. அவியலை இன்னும் வச்சுருக்கேன் மூடி. ஸோ அதுக்கு மேலே பாரத்துக்காக தண்ணி வச்சு நான் அந்த பாத்திரத்தை வச்சுருக்கிறேன் நான். ஸோ இப்படி இந்த மெத்தடில் தான் நான் செய்கிறது. பாருங்கள், கீழே வந்து சட்டி இருக்குது. ஸோ அந்த சூட்டில் தான் வந்து நல்லா அவியும். அப்போ மேலேயும் அவியும் கீழேயும் அவியும். இப்போ வந்து நல்லா அவிஞ்சிட்டு, ஸோ இடையில நான் திறந்து பார்த்தேன்னா ஓகேயா இருக்குதா அண்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா டிஷ்ஷாக முட்டை அவிச்சு மிளகு உப்பு போட்டிருக்கிறேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தயிர் போட்டு ஒரு ரைட்டா மாதிரி. இது வந்து வேர்க்கடலை, அதாவது நிலக்கடலை இருக்குது. நிலக்கடலையும் தேங்காய் பூவும் இஞ்சியும் சீரகம் உப்பு காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு சட்னி மாதிரி செஞ்சுருக்கிறேன். சிக்கன் அவிஞ்சிருக்கானுயா, நல்லா அவிஞ்சிருக்குதுங்களா? இல்லை, சும்மா இது மாதிரி வருது. ஓகே, உப்பு புளிப்பெல்லாம் நல்லா இருக்கு. நானே செஞ்சுட்டு நானே பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உண்மையாக நல்லா இருக்காங்க சொல்கிறேன் நான். ஸ்பெஷல் இந்த சட்னி இருக்குது, எந்த கறிச்சானே வேறு லெவல். பிடிச்சிருந்தா காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே.